இதை ரிப்பேர் செய்ய முடியுமா? Can this be repaired? Can you repair this? Can this be repaired னா இதை ரிப்பேர் செய்ய முடியுமா? Can you repair this அப்படின்னா உங்களால் இதை ரிப்பேர் செய்ய முடியுமா? இது ரெண்டு விதமாகவும் கேட்டுக்கலாம். Yes, it can be repaired. Yes, it can be repaired. அப்படின்னா ஆமாம், அதை ரிப்பேர் செய்ய முடியும். இல்லாமல் இருந்தால் I can repair it. என்னால் ரிப்பேர் செய்ய முடியும். I can repair itனா என்னால் ரிப்பேர் செய்ய முடியும். எவ்வளவு நேரம் ஆகும்? How long will it take? எவ்வளவு நேரம் ஆகுங்கிறதுக்கு how long will it take? 2 மணி நேரம் ஆகும். It will take 2 hours. It will take 2 hoursனா 2 மணி நேரம் ஆகும். இந்த ஹவர்ஸ்ன்ற அந்த சொல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்பெல்லிங் HOURS. அதுக்கு ஸ்பெல்லிங் பிரகாரம் உச்சரித்தோம்னா ஹவர்ஸ் அப்படின்னு வரும். ஆனால் அதில் ஹெச்சுக்கும் அந்த ஆருக்கும் உச்சரிப்பு கிடையாது. அதனால் நம்ம ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னால் போதும். இட் வில் டேக் 2 hours. ஹவர்ஸ். எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது how many days will it take? How many days will it takeனா எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். இதை முடிப்பதற்கு ஒரு வாரம் ஆகும். It will take a week to finish it. இதை முடிப்பதற்கு ஒரு வாரம் ஆகும். எவ்வளவு செலவாகும்? How much will it cost? How much will it costனா எவ்வளவு செலவாகும். 300 ரூபாய் ஆகும். It will cost 300 rupees. It will cost 300 rupeesனா இதுக்கு 300 ரூபாய் ஆகும். கொஞ்சம் முன்னதாகவே கொடுக்க முடியுமா? உங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்போது கொஞ்சம் முன்னதாகவே கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது can you give it a little earlier? நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் முன்னதாக கொடுக்க முடியுமா? Can you give it a little earlier? மன்னிக்கவும், அது இயலாது. Sorry, it's not possible. Sorry, it's not possibleனா மன்னிக்கவும், அது இயலாது. ஒருவேளை அவருக்கு முடிகிறதா இருந்தாக்கா அவர் என்ன சொல்லலான்னாக்கா வெள்ளிக்கிழமை கொடுக்க முயற்சிக்கிறேன் அப்படி சொல்கிறான்னு வைங்களேன். வெள்ளிக்கிழமை கொடுக்க முயற்சிக்கிறேன். I will try to give it on Friday. I will try to give it on Friday. அல்லது சுருக்கி சொல்லும்போது I'll try to give it on Friday. ரெண்டுமே ஒன்று தான். நான் வெள்ளிக்கிழமை அன்று கொடுக்க முயற்சிக்கிறேன். வெள்ளிக்கிழமை கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். I'll be happy if I get it on Friday. அது வெள்ளிக்கிழமை எனக்கு கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு I'll be happy if I get it on Friday. என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கிறேன். I shall try my best. அப்படின்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது I shall try my best. மிக்க நன்றி. Thank you very much. மிக்க நன்றினா thank you very much. நான் வெள்ளி அன்று வருகிறேன். I shall come on Friday. I shall come on Fridayனா நான் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறேன். வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் கால் பிஃபோர் கம்மிங். ப்ளீஸ் கால்னு சொன்னாலும் ஃபோன் செய்யுங்கன்ற ஒரு அர்த்தம் தான். ப்ளீஸ் ஃபோன் கூட வேணால் சொல்லிக்கலாம். ப்ளீஸ் ஃபோன் பிஃபோர் கம்மிங் அல்லது ப்ளீஸ் கால் பிஃபோர் கம்மிங். வருவதற்கு முன் ஃபோன் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கால் பிஃபோர் கம்மிங். சரிங்க, சரிங்கன்னா ஆல் ரைட். சரிங்கன்னு சொல்கிறதுக்கு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் விசிட்டிங் கார்டு தருவீங்களா? கேன் ஐ ஹேவ் யுவர் விசிட்டிங் கார்டு? நீங்கள் உங்களுடைய விசிட்டிங் கார்டை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க. அல்லது பிஸ்னஸ் கார்டு. கேன் ஐ ஹேவ் யுவர் பிஸ்னஸ் கார்டு?
இப்போ முதலையெல்லாம் விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் பிஸ்னஸ் கார்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி விவரங்கள் அடங்கிய ஒரு கார்டு. பேர் என்ன பிஸ்னஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது பிஸ்னஸ் கார்டு. கேன் ஐ ஹாவ் யுவர் விசிட்டிங் கார்டுனா உங்களுடைய விசிட்டிங் கார்டை எனக்கு கொஞ்சம் தருவீங்களா அப்படின்ற ஒரு அர்த்தம். அவர் கையில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறார் அவர், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கார்டை கொடுத்து சொல்கிறார், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா ஹியர் யூ ஆர். ஹியர் யூ ஆர்னா இந்தாங்கன்ற ஒரு அர்த்தம் தான். இந்தாங்க வாங்கிக்கோங்க சொல்கிறதுக்கு ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஹியர் யூ ஆர்னு சொல்லலாம், இந்தாங்கன்ற மாதிரியான ஒரு சொல் இது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹியர் யூ ஆர்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் அட்டையில் என் ஃபோன் நம்பர் இருக்குது. அட்டையில் அந்த கார்டில் என் ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு இல்லையா, அதில் சொல்கிறார் இந்த கார்டில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறார். அதுக்கு மை நம்பர் இஸ் ஆன் தி கார்டு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிக்கு தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடைக்காரருக்கு, குமார் பேசுகிறேன், நான் ராஜாவிடம் பேசலாமா அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அப்போது திஸ் இஸ் குமார் ஸ்பீக்கிங், கேன் ஐ ஸ்பீக் டு ராஜா. திஸ் இஸ் குமார் ஸ்பீக்கிங்னா நான் குமார் பேசுகிறேன், நான் ராஜாவிடம் பேசலாமா அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் குமார் ஸ்பீக்கிங், கேன் ஐ ஸ்பீக் டு ராஜா. ராஜா தான் பேசுகிறேன், திஸ் இஸ் ராஜா ஸ்பீக்கிங். ராஜா தான் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் ராஜா ஸ்பீக்கிங் அப்படின்னா. மோட்டார் சரியாகி விட்டதா? ஹேஸ் த மோட்டார் பீன் ரிப்பேர்ட்? மோட்டார் சரியாகி விட்டதான்னு கேட்குறதுக்கு ஹேஸ் த மோட்டார் பீன் ரிப்பேர்ட். ஆம் சரியாகிவிட்டது, நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம். எஸ் இட் ஹேஸ் பீன் ரிப்பேர்ட், யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் இட். என்னுடைய வீடியோக்களை ஷேர் செய்திருக்கிறீர்களா? ஹேவ் யூ ஷேர்ட் மை வீடியோஸ்? இங்கிலீஷி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்களா? ஹேவ் யூ சப்ஸ்கிரைப்டு டு இங்கிலீஷி சேனல்? இதுவரைக்கும் இவைகளை நீங்கள் செய்யவில்லை என்றால், if you have not done so as yet, if you have not done so as yetனா இதுவரைக்கும், not done soனா செய்யாமல் இருந்தால், செய்யவில்லை என்றால், if you have not done so as yet, இதுவரைக்கும் இவைகளை நீங்கள் செய்யவில்லை என்றால் உடனே செய்து விடுங்கள். do so right away. do so right awayனா இப்போவே செஞ்சுருங்க. இதுக்காக நல்ல நேரமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே செஞ்சுருங்கன்னு சொல்கிறதுக்கு do so right away. நன்றி, வணக்கம்.